வணக்கம்னே சொல்லுங்கள். நீங்கள் எங்கேருந்து வரீங்க? என்ன நாங்கள் நாகர்கோவிலிருந்து வரோம். வீரவாஞ்சி தற்காப்பு கலை சிலம்ப பயிற்சியிலேருந்து வரோம். உங்களை பற்றி சொல்லுங்கள். இதே நாங்கள் வீரவாஞ்சி தற்காப்பு கலை பயிற்சி பள்ளியிலேருந்து சிலம்பம் நல்ல பிரம்மாண்டமாட்டு எல்லாத்துக்கும் என்ன சொல்லியிருக்கோம், கலையை வளர்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த சிலம்பம் இது பண்ணி? ஏன்னா நாங்கள் பாரம்பரியமாக பண்ணிகிட்ருக்கோம்னே. எங்கள் முப்பாட்டையிலேருந்து தாத்தா இதிலேருந்து நாங்கள் எங்கள் அப்பா பெரியப்பா நான் எனக்கு பையன் இப்படி தலைமுறையாக நாங்கள் வந்துட்டுருக்குறோம். இது வரைக்கும் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள்கிட்ட? என்ன ஒரு 1000-1500 ஸ்டூடெண்ட் இது வரைக்கும் படிச்சிருக்கேன். நான் கற்றுக் கொடுத்தது. எங்கள் அப்பா எல்லாம் கணக்கே இருக்காது. சரி, நீங்கள் எங்கெல்லாம் போய் இது பண்ணியிருக்கீங்க? என்னை தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா இடமும் போயிருக்கோம். கவர்மெண்ட் காம்படிஷன் எல்லாமே கலந்துருக்கீங்க? எல்லா காம்படிஷன்லாம் கலந்துருக்கோம். முதலமைச்சர் கோப்பை இப்போ கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்குது. இப்போ ஸ்கூல் லெவலில் பள்ளி கல்வித்துறை விளையாட்டில் இப்போ ஸ்டேட் லெவலில் மேட்ச் நடந்துட்டு இருக்கு. அங்கேயும் நம்ம பிள்ளைலாம் போயிருந்து. ஆனால் போயிருந்தாலும் அங்கே நடுவர்கள் கரெக்டாக முறைப்படி இல்லாதனால நம்ம பிள்ளைங்கள் திறமை இருந்தும் அவங்களால ஜெயிக்க முடியல. இது இப்போ குழந்தைங்கள்கிட்ட சிலம்பத்தை பற்றி ஆர்வம் விழிப்புணர்வு இதெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் சிலம்பத்தை பற்றி ஆர்வம் நிறையவே இருக்குது. கற்றுக்கிடணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் கவர்மெண்ட் இந்த கலையை வளர்க்குதா அப்படின்னா இல்லை. ஏன் அப்படின்னா கவர்மெண்ட் நல்ல திட்டங்கள் போடுது. ஆனால் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அதிகாரிகள் உடற்பயிற்சி ஆசிரியர்கள் கரெக்டான நிலையில் இல்லை. அப்போ அவங்கள நம்ம குற்றம் சொல்லவும் முடியாது. காரணம் என்னென்னா அவங்களுக்கு உடற்பயிற்சி ஆசிரியர்களுக்கு சிலம்பத்தை பற்றி தெரியலை. தெரியாதது தான் இந்த சிலம்பம் அழிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. கவர்மெண்ட்டு ஊக்குவிக்குது, ஆனால் இந்த சிலம்பம் அழிஞ்சிட்டு தான் இருக்குது. ஆனால் முறைப்படி பயிற்சியான நடுவர்கள் வச்சு எந்த விளையாட்டு போட்டி இருந்தாலும் நடத்தினா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எந்த மாதிரி கோரிக்கை விரும்புகிறீங்க? எங்களோட கோரிக்கை என்னென்னா சிலம்பத்துக்கு உரிய அங்கீகாரம் வேணும். சிலம்பத்தில் நல்ல வெற்றி பெறக்கூடியவங்களுக்கு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை கொடுக்கணும். அதுக்கு பிறகு அதை திட்டமிட்டு நடத்துகிறவங்களுக்கு சிலம்பம் முறைப்படி தெரிஞ்சிருக்கணும். நடுவர்களுக்கும் கண்டிப்பாக அதை சிலம்பம் தெரிஞ்சவங்க தான் நடுவர் பணி ஆற்றணும். அவங்க நடுவர் பணி சிலம்பம் தெரியாத பிடி வாத்தியார்கள் நடத்துகிறனால தான் இந்த சிலம்ப கலை அழிஞ்சிட்டு இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சார். நம்ம ஊருக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். சரிங்களா? உங்களுடைய இந்த இன்டர்வியூ நம்ம உங்களுக்கு தேவையான ஒரு இதை கிடைக்கும் நான் நம்புகிறேன். சரிங்களா? சரிண்ணே, நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்டிஃபிகேட்டை நம்ம கிளிக்க தான் போகிறோம். இந்த சர்டிஃபிகேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் கோப்பைக்கான போட்டி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் நடந்தது. நான் கரூர் டிஸ்ட்ரிக்டில் பொதுப்பிரிவில் கம்பு வீச்சில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணேன். இந்த சர்டிஃபிகேட்டை தான் நம்ம இப்போ கிளிக்க போகிறோம். ஸோ எனக்கு நடந்தது யாருக்கும் நடக்கக்கூடாது. ஆல்ரெடி அங்கே இருந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு நடந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் யாருக்கும் நடக்கக்கூடாது. இதை பார்க்க வேண்டியவங்க பார்த்து உரிய நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கணும். இல்லைன்னா இது தொடர்ந்துட்டே தான் இருக்கும். இப்போ ஏன் இந்த சர்டிஃபிகேட் கிழிச்சேன்னா என்ன ரீசன்னா, நான் விளையாடும் போது மார்க் போட்ட பொண்ணு அடுத்த நாள் அவள் யூனிஃபார்ம் போட்டு அவ ரிங்குல இறங்கி விளையாடுறா. அப்ப அவ ரெஃப்ரியா? அவளை எப்படி இன்னைக்கு ரெஃப்ரின்னு சொல்லிட்டு அறிக்கை கொடுத்துருக்காங்க. அவங்க ரெஃப்ரின்னு சொல்லிட்டு சொல்லுமா. அடுத்தது நேற்று விளையாட பொண்ணு ஃபைனல் வரை 7 ரவுண்ட் வரையும் விளையாடுறா. 8வது ரவுண்ட் ஏமாத்துறாங்க மார்க் போடாம. ரெஃப்ரி பொண்ணா இருந்தா அவங்களுக்கு மார்க் கை தூக்குறாங்க. ஹாய் நண்பர்களே, நான் தான் உங்கள் ஹாப்பர் ஹனீஃப். என்னோடு சேர்ந்து ஊர் சுற்றலாம் வாங்க என்ற இந்த பயணம், அதாவது இந்த யூடியூப் சேனலில் என்னோடு சேர்ந்து பயணிச்சிட்ருக்கீங்க. ஆரம்ப கட்டமாக நான் எங்கள் ஊரை தான் நான் சுற்றி என்ன பண்ணிகிட்ருக்கேன், காட்டிகிட்ருக்கேன். குலசேரப்பட்டினம் தான் என்னுடைய ஊர். அந்த ஊரை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளையும் அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகளையும் தான் நான் காட்டிகிட்ருக்கிறேன். இதுதான் நம்மளுடைய ஆரம்ப பயணமாக இருக்குது. அந்த அடிப்படையில் எங்கள் ஊரில் ஒரு தசரா வீடியோ போட்டிருந்தேன். அது என்னால் அவ்வளோ கவர் பண்ண முடியல. ஆனால் ஏதோ ஓரளவுக்கு கவர் பண்ணி உங்களுக்கு போட்டிருந்தேன். இப்போ எங்கள் ஊரில் அதே மாதிரி குலசேரப்பட்டினத்தில் கந்தூரி ஒன்று நடக்கும், பெரிய கந்தூரின்னு சொல்லிட்டு. அந்த கந்தூரியோடைய கவரேஜ் தான் நான் நேற்று எடுத்து காட்டியிருப்பேன். நிறைய வீடியோகள் போட்டிருக்கேன், இன்னும் கொஞ்சம் போட்டுட்ருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் ஒரு சிலம்பம் வீடியோ போட்டிருப்பேன். வருஷம் நம்ம பால்குடம்ங்கிற ஒரு விஷயம் எங்கள் ஊரில் நடந்துகிட்ருக்கு. அந்த பால்குடங்கிற விஷயத்தில் சிலம்பம் என்ன பண்ணுவாங்க, வைப்பாங்க. ஸோ ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு டீம் வர்றாங்க. இந்த வருஷம் புதுசாக ஒரு டீம் வந்திருந்தாங்க. அந்த டீம் நேற்று நம்ம என்ன பண்ணியிருந்தோன்னா இன்டர்வியூ எடுத்திருந்தோம். அவங்கள சும்மா ஒரு செல்ஃப் வீடியோ ஒன்று போடலான்னு சொல்லிட்டு தான் நான் கேட்டிருந்தேன். ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா, இல்லை எங்களுக்கு ஒரு முக்கியமான கோரிக்கை இருக்குது, நீங்கள் அதை எப்படியாவது கொண்டு போய் சேர்க்கணும் அதனால் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, ஓகே, நீங்கள் உங்கள்கிட்ட விஷயத்த சொல்லுங்கள், நம்ம எங்களால் முடிஞ்ச என்ன பண்ணோம்
மக்கள் மத்தியில் கொண்டு போய் ரீச் செய்யலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். அவங்களும் அதே மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நான் அவங்கள்ட்ட ஒரு சின்ன பேட்டி மாதிரி எடுத்திருப்பேன். அவங்களும் சொல்லியிருப்பாங்க. அவங்கள்ட்ட கோரிக்கையும் வச்சுருந்தாங்க. அவங்க எந்த அளவுக்கு கோரிக்கை வச்சுருந்தாங்களோ அந்தளவுக்கு அவங்கக்கிட்ட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனால் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. ரொம்பவும் வந்து ஒரு ஆளுக்கு அடியப்பட்டுருச்சு. வெட்டி ஒரு சின்ன துண்டு சதை கூட என்னாச்சு கீறி விழுந்துருச்சு. அதையும் பொருட்படுத்தாமல் என்ன பண்ணாங்க, அவ்வளோவா பெர்ஃபார்மன்ஸ் காட்டினாங்க. அவங்களுடைய வந்து அர்ப்பணிப்புன்னு சொல்லுவாங்க. விளையாட்டில் கலைக்காக கொடுக்கக்கூடிய அர்ப்பணிப்பு வந்து என்னால் வந்து வார்த்தையால் சொல்ல முடியாது. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு திறமைகள் இருக்கும். ஸோ அவங்கக்கிட்ட இருந்த திறமைகளை நம்ம பார்த்தோம். அவங்க முக்கியமான ஒரு கோரிக்கையை வச்சுருந்தாங்க. அந்த கோரிக்கையை நம்ம உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறோம். அவங்க கொடுக்கக்கூடிய கோரிக்கை நியாயமானதான். இது போல் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஒரு சில கிளிப்ஸை மட்டும் தான் நான் வீடியோவில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ கவர்மெண்ட் அவங்களுக்கு தேவையான வந்து ஒரு பெனிஃபிட்டை அவங்க எதிர்பார்க்குற அந்த ஒரு கோரிக்கையை வந்து நிறைவேற்றணும்னு நம்ம நினைக்கிறோம். நிறைய இடத்துல தவறுகள் நடந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ தவறு நடக்கிறது இயல்பு தான். அதை நம்ம சரி செய்கிறதுக்கான முயற்சியாக தான் நம்ம இதை மேற்கொண்டு இருக்கிறோம். ஸோ அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட்டுங்கிறது என்னென்னா, கவர்மெண்ட்டுக்கிட்டேயும் இவங்களோட கோரிக்கையை நிறைவேற்றுறதான ஒரு எந்த இடத்துல நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அதை சேர்க்கறது தான். ஸோ என்னோட சேர்ந்து இந்த பயணத்தில் நீங்கள் இந்த ஒரு உதவியும் செய்யுங்கன்னு நான் வந்து கேட்டுக்கொள்கிறேன். அப்படியே என்னுடைய சேனலில் சேர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து என்னுடைய இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ இருக்குது. இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் மட்டும்தான் வரும். இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுறவங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா, ஃபுல் லென்த் வீடியோ வேணும்னா யூடியூப்பில் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் பாருங்கள். ஃபுல் வீடியோ வந்து அதில் வரும். ஷார்ட்ஸும் இருக்குது, ரீல்ஸும் இருக்குது. சரிங்களா? ஸோ என்னோட சேர்ந்து இந்த பயணத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், சேர்ந்து பயணிப்போம். நம்மளால் முடிஞ்ச உதவிகளை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்குது. ஸோ நம்ம அதுக்கான முயற்சிகளை செய்வோம். தேங்க்யூ. பாய்.